Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் காலமானார். அவருக்கு வயது 93. வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் அவரது உயிர் பிரிந்தது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய மகள் தமிழிசை கதறி எழுதார். பேச்சுதான் பிரதானம், வாயையும் தொண்டையும் யாரும் எதுவும் செய்ய. தொண்டைதான் பிரதானம் மகளே, தொண்டைதான் எனக்கு பிரதானம். அப்பா தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், கடந்த வாரம்தான் தந்தையின் 93வது பிறந்தநாளை கொண்டாடியதாகவும் அவர் இறந்துவிட்டார் என்பதை நம்ப முடியவில்லை என்றும் கண்ணீருடன் கூறினார். எனது தந்தை சிறுவயதிலிருந்து அவரை பார்த்து வளர்ந்தவள் நான் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்த போது சற்று கோபமாக இருந்தாலும் பின்பு எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னை வாழ்த்தியவர். எனது உயரத்தில் பார்த்து மகிழ்ந்தவர். இறுதி காலத்தில் இயற்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு தான் இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் எங்களோடு தான் இருந்தார். அதனால நானும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் கண்கோட் பார்த்து கொண்டோம். போய் பாருங்கள் அப்பா. அடிக்கடி நான் சொல்வதுண்டு, மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் கொஞ்சம் நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது, தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுவேன் என்று பெருமையாக என்னை பேச வைத்தவர். மறைந்த குமரி அனந்தன் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து காமராஜரோடு பல ஆண்டுகள் உடனிருந்து கட்சி பணியாற்றியவர். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என பெயர் சூட்டவும் தந்தி மணி ஆர்டர் தமிழில் வருவதற்கும் காரணமாக இருந்தவர் குமரி அனந்தன். இலக்கிய பேச்சாளரான அவர் 29 புத்தகங்களை எழுதியுள்ளார். அவரின் மறைவுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். குமரி அனந்தனின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.